கடமையும் கண்ணியமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த இதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பலாபலனான சனிப்பயிற்சிக்குண்டான அதற்கு முந்தைய மாத பலன்கள். அப்போ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, சார் எப்போ சார் நடக்கும், குறிப்பாக அந்த மார்ச் மாதத்தில் என்ன சார் நடக்குது, குறிப்பாக மார்ச் மாதம் சனிப்பயிற்சி இறுதியில் நடக்க போகுது, இந்த ஒரு மாதத்தில் நடக்க போகிற விஷயம் என்ன? ஏன்னா ஒரு சில கிரகங்கள் பயிற்சிக்கு முன்னாடி ஒரு சில நல்லது செஞ்சுருங்க. அந்த நல்லதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுவும் குறிப்பாக அந்த கடகராசிக்கு கேட்க வேணும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், செய்ய முடியாத விஷயங்கள், தவற விட்ட விஷயங்கள் லிஸ்ட்டு நிறையா இருக்குது உங்களுக்கெலாம். அதெல்லாம் செய்யறதுக்கே எங்களுக்கு இன்னும் பல வருடம் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஆசைகளும் செய்யக்கூடிய காலமும் நிறையா இருக்குது. சரி, ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல இந்த இதில் பார்க்கும்போது திருமணம் எப்படி, பொருளாதார ரீதியாக, மாணவர்களுக்கு ஹெல்த் வைஸ், வருமானம் அதிகரிக்க, அதெல்லாம் தெளிவாக பேசியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்களை கேட்டிருந்த கேள்வியோட பதிலும் இங்கே கொடுக்க போகிறேன். பார்ப்போம். கடகராசி அப்படின்னு சொன்னாலே தாய்ப்பாசம் ஒன்று, அன்பு அரவணைப்பும் உண்டு. அதே மாதிரி சிறந்த அறிவழியான ராசி. இங்கே தாங்க குருவே உச்சமடையுது. அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை நல்வழி கரெக்டாக ப்ராப்பராக லீகலாக பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை தவிர எதிர்த்தாப்புற ஆட்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் அத்தனையும் தெரிஞ்சவங்க இவங்க எப்பேற்பட்டா இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்க. காலபுருஷனை 9ஆம் அதிபதியே வெற்றி பெற வச்சுருக்க ராசி. இவங்களுக்கு அறிவு மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட, சமையல் சம்மந்தப்பட்டது, சாப்பாட்டு பிரியர் பொதுவாகவே இந்த ராசிக்கு உண்டு. மனசு சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் அளவு. இவங்களுக்கு 15 நாள் எப்படின்னா 15 நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, மீதி ஒரு 15 நாள் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் இது கடகராசியாக இருப்பாங்கன்னு. ஆனால் நெட் ரிசல்ட் என்னென்னா இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலையும் வளர்ந்துக்கிட்டே போவாங்கம்பாங்க. வாழ்க்கையில் மாறுதல்கள் குயிக்காக டக்குன்னு நடக்குது, டபுள் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அது கடகராசி. ஏன்னா சந்திரன் ஒரு கிரகம் தான், ஒவ்வொரு ராசிக்கும் வேகமாக நகரக்கூடிய தன்மை உண்டு. எந்த ஒரு கிரகத்துக்கும் 2.25 நாளுக்குள்ள இவங்களுக்கு என்ன, ஒரு 2 நாள் சரியில்லை, 3ஆவது நாள் டக்குன்னு ரெக்கவர் ஆகிடுவாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு லேட் ஆகும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க இவங்க. ரைட், இவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மார்ச் மாத பலாபலன்கள். முதல்ல இந்த ராசிக்கு இந்த 2 பாயிண்ட் சொல்லிவிட்டு போகிறேன். பொதுவாக பொருளாதாரம் எத்தனையோ இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா இடம், வீடு, சொத்து, சுகம். ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, சில மாதங்களாக மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது தான். இடமோ, வீடு, சொத்து, வண்டி வாங்கணும், பைக்கு வாங்கணும், கார் வாங்கணும், அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த 4ஆம் பாவம் ப்ராப்பர்ட்டி இதே ஓடிட்டுருக்கு. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வீடு மாறுறேன், இடம் மாற்றுறேன், வேறு இடம் மாறினா நல்லாயிருக்கும், வாஸ்துப்படி எங்களுக்கு செட் ஆகலையோ. இப்போ கேள்வியாக தான், வாஸ்துப்படி சொந்த வீடு இருக்குது, அதை வாடகைக்கு விட்டு நாங்கள் வேறு ஊருக்கு போகலான்னு இருக்கோம், இல்லை இடம் மாறி இருந்தால் ஒரு வளர்ச்சி இருக்குமா, அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இடம் மாறுதலுக்கு உண்டான காலகட்டம் நடந்திருக்கு, மாறியிருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் மாற போகிறீங்க. ஆக மொத்தம் இடம் மாறுதல் உங்கள் கோச்சார ரீதியாக மாறுதல் உண்டு. அப்போ இதில் இடம் வீடு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கணும். ஏன்னா பெரிய டிசிஷன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்துக்கங்க. இப்போ கோச்சார இடம் மாறுதல் உண்டு. இடம், வீடு, சொத்து, வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு. ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வண்டியை இப்போ சர்வீஸ் விடுறது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஒரு லாங் ட்ராவல், லாங் ட்ரிப்பு வருகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இதை மைண்டில் ஓடுறனால இதை சொல்லிவிட்டு ரைட்டு. இப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம். பொதுவாக அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 8இல் பயணிக்கிறார். இப்போ 9க்கு போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ 9க்கு உண்டான வேலை ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் குரு வேலை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு திருமண யோகம் உறுதியாக உண்டு. ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சது. தடைபெற்ற திருமணங்கள் கூட நடக்க வாய்ப்பு உண்டு. திருமணம் கைகூட மாதமாக இருக்கிறது. மாசி மாதத்தில் மங்களகரமான செய்திகள் கேட்க போகிறீங்க. உங்களுக்கு சுப செய்திகள் நிறைய இருக்குது. திருமணம் கைகூடும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நிறையா பார்த்தாங்க. நிறைய ஜாதகங்கள் ஒத்து வந்து கை தவற விட்டு போனது, திருப்பி அதே ஜாதகம் திருப்பி வரும், அந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக பொருத்தம் பார்த்து இந்த வயசுக்கு உண்டான தசாபுத்தி ரீதியாக அதெல்லாம் மேட்சிங் பார்த்து அப்படி மாதிரி பார்க்குறது நல்ல ஜோதிடர் இருப்பாங்க. 10 பொருத்தம்ங்கிறது 10வது பொருத்தம், அது மட்டும் பார்க்கக்கூடாது. 10 பொருத்தம் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் கட்ட பொருத்தம், தசாபுத்தி ரீதியான மற்ற கோச்சார ரீதியாக குழந்தை பிறப்பு இப்படிலாம் பார்த்து ஒரு நல்ல முகூர்த்த நாள் சூஸ் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. அப்படி பார்த்து சூஸ் பண்ணிங்க, ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப வளர்ச்சி காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு 2வது திருமணம் இந்த காலகட்டத்தில் என்னென்னு தெரில. நிறைய பேர்த்துக்கு 2வது திருமணம் அது சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அப்போ 2வது திருமணத்துக்குண்டான காலகட்டமாக 7, 9 தொடர்பு 2வது திருமணம் வாய்ப்பு இருக்கிறது.
தடைபெற்றவங்களுக்கு, சின்ன மனமுறிவு ஏற்பட்டவங்களுக்கு கால சூழ்நிலை வரையிறனா திருமண வாய்ப்பு உண்டு. அதையும் ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கூட்டு சம்மந்தப்பட்டது தொழிலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு நாலேஜ் இல்லை லேர்னிங்காக இருக்கலாம், ஒரு கூட்டு சம்மந்தப்பட்டது ஒரு கூட்டுன்னு வரப்போகுது. ஆகாவது ஏதோ ஒரு வகை கூட்டினால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி மட்டும் ஜாதக ரீதியாக 2ஓட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ஜாதகர் எனக்கு கூட்டாக வர வாய்ப்புண்டா, அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக அப்படிலாம் பார்த்துக்கங்க. பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வகை யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் ரொம்ப லோவில் இருக்குது. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு யோகம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிளவராக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச செக்டராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நகை ஆபரணத்தினால் ஆதாயம் உண்டு. அப்போ பணத்தை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ரைட்டு. இப்போ தான் முக்கியமான டாபிக் போகிறோம். வேலை. உங்கள் 6ஆம் அதிபதி குரு அவர் 11இல் பயணிக்கிறார். இப்போ வேலை என்ற ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நான் சொன்னது என்னென்னா, சார் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க காலகட்டம். அவங்க சொல்லுவாங்க, சார் ப்ரமோஷனாக எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்களே. அப்போ கால சூழ்நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செய்யப்போது ப்ரமோஷன், அதற்கு நிகராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க விலக போகிறாங்க. மேலதிகாரிகள், அரசியல்வாதி தொந்தரவுகளாக எல்லாமே இருக்கும். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு. இப்போ வேலைக்கு போயிட்டுருக்க சின்ன கம்பெனி சம்மந்தப்பட்டது போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு அடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி வருது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான காலகட்டம். பொருளாதார விருத்தி உண்டு. கமிஷன் வகையில் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். கமிஷனுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு என்ன சம்மந்தம்னா, இன்சென்டிவ்னு சொல்லிக்கலாம். இன்சென்டிவ் இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் உண்டு. உங்களை நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட எங்கள் பக்கம் வந்தால் வாங்க, நாங்கள் தரோம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் வேறு பக்கம் கூப்பிட்டுட்ருப்பாங்க. பொதுவாக வெளிநாடு, இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரத்தோணும், இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு வரத்தோணும். இந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு சிறு மாறுதல் இருக்குது, அதை பார்த்துக்கங்க. பொதுவாக உங்கள் தொழிலில் ஒன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் சம்மந்தப்பட்டதில் உங்களோட சம்பளம் இருக்கலாம், வேலை செய்யும் இடத்துல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நாளைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ணால் விளையிறங்க. இது ரொம்ப முக்கியம். ரைட். பிஸ்னஸ். உங்கள் 10ஆம் அதிபதி அவர் ரொம்ப நாள் கழித்து நல்ல நிலையில் இருக்கார். ஏன்னா இதனால் நீச்சமாக இருந்தார். 10க்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். புது முயற்சிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிஸ்னஸ்க்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காலம், விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம், புது வேலையாட்களோ புது தகவல்களோ வரப்போகிறது. இந்த நேரத்தில் தான் நிறைய கடையில் சொன்னேன், இந்த பணம் கூகுள் பே பண்ணுறதுக்கு மிஷின்லாம் வாங்கி மாற்றக்கூடியது, சிசிடி சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ்லாம் புதுசாக கடைக்கு தொழில் நடத்துறதுக்கு புது சிம் கார்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக வரப்போகுது. ஆக மொத்தம் தொழிலில் சிம் கார்டு, எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், சிசிடி சம்மந்தப்பட்டது, விளம்பர பலகைகள், ஒரு பைக்கு வாங்கலாம், ஒரு புது பைக்கை எலக்ட்ரிக்கல் பைக்காக மாற்றுறது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் தொழிலுக்காக ஒரு வாகனமோ ஒரு சாவனமோ வாங்கக்கூடிய காலகட்டம். இப்போ தொழிலில் பொதுவாக பார்க்கும்போது என்னென்ன பார்க்கணுன்னா, கூட்டாக தனித்தனா எத்தனை நாள், கூட்டு போடக்கூடிய அம்சம் இருக்கா, கூட்டாக போட்டால் ப்ராஃபிட்டாக, இல்லை என் பேரில் போட முடியல ஏன்னா பணம் தேவைப்படுது, இப்போ லோனாக போகலாமா, இல்லை மனைவி பேர்லையோ குழந்தைகள் பேர்லையோ போட்டு எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் கிளவராக பயன்படுத்திக்கங்க. இப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாணவர்கள் சம்மந்தப்பட்டது. மாணவர்களுக்கு தான் இந்த காலகட்டம் கொஞ்சம் என்ன சொல்லுன்னா, கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ எழுத்து சம்மந்தப்பட்டதில் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம். இப்போ என்னென்னா, கஷ்டப்படுறதும் பண்ண முடிவாயிடுச்சு, கொஞ்சம் சேர்த்து கஷ்டப்பட்டுட்டிங்க அப்படின்னா பிராண்டடான ரெப்யூட்டேஷனான கையில் பணத்தை, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகாமல் கவர்மெண்ட் கோட்டாவில் போக வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அர்த்தம். இந்த நேரத்தில் என்னென்னா, கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும், தூக்கம் வரும், சோம்பல் இருக்கிற மாதிரி இருக்குது சார். இந்த சோம்பலை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மாணவர்கள் என்னென்னா நல்ல ரெப்யூட்டேஷனாக இருக்கும், நல்ல மார்க் வரும். உங்களுக்கு மார்க் ரிசல்ட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனிலாம் இருக்காது, நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அப்போ வளர்ச்சியானாங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுக்காங்க, இது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியாக இருக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைய இருந்தது, அது விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சின்ன விட்டு கொடுத்து போங்க. பம்பு விளக்குகள் விலகி நின்று பார்க்குறது நல்லாயிருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு, இப்போ கணவன்னா மனைவி, அப்படி லைஃப் பார்ட்னருக்கு பொது தொழில் அமையும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குழந்தைகளால் சந்தோஷம் அடைகிற குழந்தைகள் நல்ல வளர்ச்சி கொடுப்பாங்க. அவங்களுடைய பொருளாதார விருத்தி அடையக்கூடிய காலகட்டம் உண்டு. ஆக மொத்தம் சக்ஸஸ். ஹெல்த் வைஸில் என்னென்னா,
இப்போ தான் ஹெல்த் வைஸில் முக்கியமான பார்க்க வேண்டியது. சின்னதாக பார்த்திங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரிக்காக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த ஸ்டட்டு வச்சவங்க, பொதுவாக ஸ்டட்டு வச்சவங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கணும். ஸ்டெட்டு வச்சவங்க, இந்த இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு தொந்தரவு இருக்கிறவங்க, நல்ல மருத்துவர் ஆலோசனை பெற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை மட்டும் பாருங்கள். சரி, வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் போனால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.